திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் போது மலை மீது பக்தர்கள் ஏறுவது பாதுகாப்பானதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்ட நிபுணர்கள் குழு மாநில அரசிடம் நாளை அறிக்கை வழங்க உள்ளது. புயல் எதிரொலியாக திருவண்ணாமலையில் கடந்த வாரம் கனமழை பொழிந்த நிலையில் மலையில் மண் சரிவும் ஏற்பட்டது. இதில் வீடு சேதமடைந்து 7 நபர்கள் மண்ணோடு புதைந்து உயிரிழந்தனர். 3 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதால் வரவிருக்கும் கார்த்திகை தீப திருவிழாவின் போது பக்தர்கள் செல்வது பாதுகாப்பானதா என கேள்வி எழுந்தது. இதுகுறித்து ஆய்வு செய்ய 8 நபர்கள் கொண்ட நிபுணர் குழு மலை மீது சென்று ஆய்வு நடத்தியது. தீபம் கொண்ட கொப்பரையை கொண்டு செல்லும் பாதை வழுவழுப்பாக இருப்பது அப்போது தெரியவந்தது. இந்நிலையில் நிபுணர் குழு தனது அறிக்கையை அரசிடம் அளிக்கும் என்றும் அதன் அடிப்படையில் பக்தர்களை அனுமதிப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்தார். நிலச்சரிவு ஏற்பட்டதை முன்னிட்டு பக்தர்கள் 2500 நபர்களை தீப திருவிழா ஒன்று ஏற்றுகின்ற பொழுது அது பாதுகாப்பானதாக இருக்குமா, மழையானது ஸ்திரத்தன்மையுடன் இருக்கின்றதா, மேலும் நிலச்சரிவில் ஏதேனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினுடைய ஆணையாளர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மண்ணியல் மற்றும் கடகால் துறையினுடைய துறைத் தலைவர் பேராசிரியர் ஹேமலதா மற்றும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினுடைய மண்டல இணை இயக்குனர் திரு ஆறுமுக நாயனார் ஆகியோர் உள்ளிட்டவர்களுடன் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியனுடைய சீனியர் ஜியாலஜிஸ்ட் 2 நபர்கள் ஆகிய 8 நபர்கள் அடங்கிய குழுவானது நேற்றைய தினம் இங்கே வந்திருக்கின்றது. முதற்கட்டமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நாம் கலந்து ஆலோசித்தோம். இன்றைய தினம் அவர்கள் இப்போது மலையேறி இருக்கின்றார்கள். மலையேறி இருக்கின்ற நபர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆய்வினுடைய முடிவில் இந்த மலையானது ஸ்திரத்தன்மையுடன் இருக்கின்றதா, பக்தர்கள் ஏற அனுமதிப்பது குறித்து பாதுகாப்பானதாக இருக்குமா என்பது குறித்து அவர்கள் விரிவான ஒரு ஆய்வறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிப்பார்கள். அதன் அடிப்படையில் முடிவு செய்யப்படும். திருவண்ணாமலையில் சில நாட்களில் தீப திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் பிற மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கானோர் குவிய உள்ளனர். இந்நிலையில் புயல் ஏற்படுத்திய பாதிப்பு பக்தர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கார்த்திகை தீப திருவிழா இயல்பான உற்சாகத்துடன் நடைபெற கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை எழுந்திருக்கிறது.